பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்க கூடாது என்ற நோக்கில்தான் ஆன்லைன் மூலம் மதுபானங்களை விற்க திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். என்னன்னா கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனுக்காக மட்டும்தான் நீ பணம் இல்லாமல் கடைகளில் போய் பண பரிவர்த்தனை இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் பேமெண்ட் வரணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நீ சட்டமன்றத்தில் கூட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், இதுக்கு முன்னாடியே கேஷ்லெஸ்ஸாக அந்த ஏடிஎம் மிஷின் ஸ்வைப் பண்ணுறது, ஜிபே ஸ்கேன்லாம் இருக்குன்னு சொன்னார். அதெல்லாம் இருந்தும் தான் இந்த 10 ரூபா 20 ரூபா பிரச்சனை இவ்வளோ காலமாக இருந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னா வெப்சைட் மூலமாக அதை கொண்டு வந்து நடைமுறைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு மட்டுமே ஒரு அது நேற்று சர்வர் பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்றது நேற்று நாங்கள் லான்ச் பண்ணல, ஜஸ்ட் ட்ரையலுக்காக கொடுத்துருந்தோம். அப்புறம் அதை நாங்களே அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு அது ஒர்க்கிங்கில் இருந்துச்சு. எனக்கு கடைசியாக கிடைச்ச தகவல் படி கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் ஒரு 700 பேருக்கு மேலே அதில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல். ஆனால் சில இடங்கள்ல அதுலேயும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குது. இவங்க போய் கேட்கும்போது அந்த லிக்கர் இல்லை அப்படிங்கிறதும் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு முயற்சி. இந்த முயற்சியில் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு கவனிக்கிறோம். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி நேராக போய் ஜிபே பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகும்ல. நீங்கள் போயிருந்தீங்கன்னா இல்லை யாருக்காவது போயிருந்தாங்கன்னா அந்த ஜிபே பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கொள்ள, அந்த டைம் அந்த கடைக்கிட்ட போய் இவங்க இதில் பண்ணி அதை காட்டி வாங்கிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு பில்லுக்கும் ஒரு பில் வேணும்னு கேட்குறாங்களே, அந்த பில்லுக்கான இதுவும் ஆச்சு, கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் ஆச்சு. மற்றபடி நான் வீட்டில் புக் பண்ணவுடனே நான் போகும்போது எனக்கு எடுத்து முன்னாடி வச்சுட்டு அப்படிலாம் இல்லை. நீங்கள் கியூஆர் கோடை காட்டினீங்கன்னா தான் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னு அந்த டைம் அவங்களுக்கு தெரியும்.